இன்னைக்கு நம்ம இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரீசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3ல இருக்கோம். இஷ்யூ 1 and 2 பார்க்காதங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். இறந்து போன ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ்க்காக வைக்கப்பட்ட சிலைகள் முன்னாடி மக்கள் ஒண்ணு கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் இன்னும் சாகல, ஜஸ்டிஸ் லீக் யாராலையும் கொல்ல முடியாது, அரசாங்கம் தான் மக்கள் கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு கத்திட்டு சூப்பர் ஹீரோஸோட சிலைகள் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில மக்கள்லாம் அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸோட சிலைக்கு கீழே மலர் வளையங்களை வைக்கிறது, மலர்களை தூவி இறந்து போன சூப்பர் ஹீரோஸ்க்கு மரியாதை செலுத்துறது, இது மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் இடத்துக்குள்ள பிளாக் ஆடம் அந்த இடத்துக்குள்ள கதவை திறந்து உள்ள நுழையிறாரு. பிளாக் ஆடமை பார்த்ததும் அங்க இருந்த சூப்பர்மேன் அவர்கிட்ட, பிளாக் ஆடம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தானே எடுத்துட்டு இருந்தீங்க, உங்களோட உடம்பு இன்னும் முழுமையா குணமடையல அப்படின்னு சூப்பர்மேன் பிளாக் ஆடமை பார்த்து சொல்றாரு. அதுக்கு பிளாக் ஆடம், என்னோட உடம்பு எனக்கு தேவையான அளவு குணமாயிடுச்சு, ஜஸ்டிஸ் லீக் இல்லாம இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, காந்தாக்கு மக்களுக்கு நான் தேவை அப்படின்னு பிளாக் ஆடம் சொல்றாரு. பிளாக் ஆடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எனக்கு தெரியும், நான் சீக்கிரமாவே சூப்பர்மேன் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும், நான் நைட் டிவிங்க பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன், என்னால ஒரு டீமை சரியா வழி நடத்த முடியும், நான் ஒரு புது டீமை உருவாக்கிட்டேன், அந்த டீம் பேரு நியூ ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த இடத்துல ப்ளூ பீட்டில், சூப்பர் கேர்ள், டாக்டர் லைட், ராபின் அப்படின்னு மற்ற சூப்பர் ஹீரோஸ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் சூப்பர்மேன் ஒரு மாதிரி பாக்குறாரு. பிளாக் ஆடம் நான் சொல்றதை கேளுங்க, நம்மள மாதிரி சூப்பர் ஹீரோஸ் அவங்க கூட இருக்கோம் அப்படின்னு மக்களை பழைய மாதிரி பாதுகாப்பா உணர வைக்கணும், இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் சூப்பர்மேனை பார்த்து உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது குறுக்க டாக்டர் லைட் வந்து இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சூப்பர்மேன், இந்த டீம்ல உனக்கு கண்டிப்பா செட் ஆகாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த டீமால உனக்கே ஆபத்தா முடிஞ்சிடும், எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க, யாருக்குமே அனுபவம் பத்தாது, ப்ளூ பீட்டில் அப்படின்னு 2 பேர் இருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு 2 ப்ளூ பீட்டில் தேவைதானா அப்படின்னு பிளாக் ஆடம் சொல்ல இந்த பக்கம் 2 ப்ளூ பீட்டிலும் யாரும் இங்க இருந்து முதல்ல துரத்த போறாங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் மக்கள்லாம் பயந்து போயிருக்காங்க, மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் லீக் தேவை, கண்டிப்பா நாங்களாம் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோஸா இருப்போம் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம், கண்டிப்பா நீங்க ஜஸ்டிஸ் லீக் ஆக முடியாது, மக்களுக்கு திறமையான பாதுகாவலர்கள் தான் தேவையே தவிர உங்களை மாதிரி குழந்தைகள் தேவையில்லை, நீங்க கெலாலோட பையன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு புது ஜஸ்டிஸ் லீக் டீமை சரியா வழி நடத்துறதுக்கு யாரால முடியும்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆடம் அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாரு. அப்படியே டீன் டைட்டன்ஸை காட்டுறாங்க. அங்க நைட் விங் இருந்துட்டு அவரோட டீம் டீன் டைட்டன்ஸ்ல சேர்றதுக்காக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துட்டு டெஸ்ட் வச்சிட்டு இருக்காரு. அப்போ நைட் விங் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறத பார்த்துட்டு சைபோர்க், ரேவன், ஸ்டார் ஃபயர் இவங்க 3 பேரும் நைட் விங் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறத பார்த்துட்டு நைட் விங் அவங்களுக்கு எவ்வளவு அழகா பிராக்டிஸ் கொடுக்குற பாருங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தி உடம்பெல்லாம் ரத்தத்தோட நம்ம டீன் டைட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள ஓடி வந்து அவங்க எங்களை தாக்குறாங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அங்க இருந்து டீன் டைட்டன்ஸை பார்த்து சொல்லிட்டு மயங்கி கீழே விழுக போறா. அப்படியே மயங்கி கீழே விழுக போனவள நைட் விங் பிடிச்சிடுறாரு. உனக்கு என்னாச்சு, யார் உங்களை தாக்குனது அப்படின்னு நைட் விங் அவள்கிட்ட கேட்டுட்டு அவ உடம்புல எங்காவது காயம் பட்டிருக்கா அப்படின்னு அவ போட்டிருந்த கோட்டை விலக்கி பாக்குறாரு. அவ போட்டிருந்த கோட்டை விலக்கி பார்த்ததும் அவ உடம்புல டைம் பாம் பொருத்தப்பட்டிருக்கிறத நைட் விங் பார்த்துட்டு எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு கத்தி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாம் அப்படியே வெடிச்செடுத்து டீன் டைட்டன்ஸோட பில்டிங்க்கு வெளியே ஏகப்பட்ட வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டீன் டைட்டன்ஸை தாக்குறதுக்காக டீன் டைட்டன்ஸோட பில்டிங்கை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வில்லன்ஸோட கூட்டத்தை யாரு தலைமை தாங்குறது அப்படின்னா டெத் ஸ்ட்ரோக்கு கீழே இருக்கிற ஒரு சில வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பீஸ்ட் பாயை பிடிச்சி அவர்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ பீஸ்ட் பாய் டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து, நீ தான் அந்த கூட்டத்துக்கு தலைவனா, உன்னால டீன் டைட்டன்ஸோட டவரை அழிக்க முடிஞ்சாலும் நாங்க அதை மறுபடியும் உருவாக்குவோம் அப்படின்னு பீஸ்ட் பாய் சொல்ல அதுக்கு டெத் ஸ்ட்ரோக் அவரோட கன் எடுத்து பீஸ்ட் பாயோட நெத்தி பொட்டில் வச்சு அங்க அழிக்க போறது டீன் டைட்டன்ஸோட டவரை இல்ல டீன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இந்த கன்னை வச்சு பீஸ்ட் பாயை ஷூட் பண்ணிடுறாரு. அது உங்களுக்கு கேட்குதா, அது உங்களால உணர முடியுதா, நீங்க எல்லாம் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களோட கோவத்தால எனக்கு ஒரு பிரயோஜனமும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறைவன்றவன் மல்டிவர்ஸ்லாம் வரிசையா ஒண்ணு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா ஜஸ்டிஸ் லீகையும் நான் கண்டிப்பா அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்ல அவன் கண்ணு முன்னாடி அவன் அழிச்ச ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ்லாம் சாகிறதுக்கு முன்னாடி கத்தி அலர்னதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே எர்த் ஜீரோல இருக்கிற டீன் டைட்டன்ஸோட டவரை காட்டுறாங்க. டெத் ஸ்ட்ரோக்கோட டைம் பாம் வெடிச்சு அதுல பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த நைட் விங்க இழுத்துட்டு அங்க இருந்து சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மயக்கத்துல அந்த நைட் விங் எழுந்திருச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் இழுத்துட்டு போயிட்டு இருந்த அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட, டெத் ஸ்ட்ரோக் ஒரு டைம் பாம் வச்சு உங்களை கொல்ல பார்த்தான், ஆனா நீங்க அதுல இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டீங்க, அதான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நைட் விங் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. சுத்தமான மாமிசோ கிடைச்சிருச்சு அப்படின்னு நைட் விங்கையும் அவர் கூட இருந்தவங்களை பார்த்து சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி நைட் விங்க கூட இருந்தவங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. நைட் விங்குக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா காயப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியும் கடைசியில் அவங்களை தடுத்து நிறுத்த முடியாம டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி நைட்
நைட் விங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நைட் விங் அவரை எதிர்த்த எதிரிகளை அடிச்சு போட்டுட்டு அவர் இருந்த இடத்த விட்டு வெளியே வந்து பார்த்ததும் நைட் விங் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுறாரு. நைட் விங் அப்படி எதை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆனாரு அப்படின்னா, நைட் விங் அந்த இடத்துல பார்த்தது டெட் ஸ்ட்ரோக்கோட மொத்த ஆர்மியும் டீன் டைட்டன்ஸோட டவரை அடிச்சு உடச்சு நாசமாக்கி அங்கிருந்து எல்லாரையும் கொலை பண்ணி அந்த இடத்தையே குளிந்து விட்டு எரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் தான் நைட் விங் அப்படியே அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டாரு. அப்போ டெட் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி பீஸ்ட் பாயை தூக்கிட்டு வந்து நம்ம நைட் விங் முன்னாடி தூக்கி போட, பீஸ்ட் பாய் அந்த நிலைமையில பார்த்ததும் நைட் விங் அவனுக்கு என்னாச்சு, அவனுக்கு என்ன பண்ணீங்க, அவனோட நெத்தியில ரைட் சைடு ஒரு புல்லட்டோட காயம் இருக்கு, ஒழுங்கு மரியாதையா இப்போ பீஸ்ட் பாய் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு நைட் விங் கேட்கறதுக்கு டெட் ஸ்ட்ரோக் பயப்படாத நைட் விங், அவன் என்ன சாகல, அவனோட நெத்தியில நான் தான் புல்லட்டை இறக்குனேன், ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் சாகுற வரைக்கும் இல்ல அவன் செத்தா கூட அந்த புல்லட்டோட அச்சு கடைசி வரைக்கும் அவனோட நெத்தியில அழியாத வடுவா இருக்கும், அதை கடைசி வரைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் சொல்றாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை பண்ணிருப்ப அப்படின்னு கத்திட்டு நைட் விங் டெத் ஸ்ட்ரோக் அடிக்க போறாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்க எட்டிக்கு ஒரே உத நைட் விங் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து, உண்மையிலே நீ எங்களை கொல்லணும் அப்படின்றதுக்காக நீ எங்களை தேடி வந்திருந்தனா நீ எப்பவும் எங்க எல்லாரையும் கொண்டு குவிச்சிருக்கலாம், ஆனா நீ அதை பண்ணாம இப்ப வரைக்கும் எங்களை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நைட் விங் சொல்ல, அதுக்கு டெத் ஸ்ட்ரோக் நீ உயிர் வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ என் கூட சண்டை போட்டு என்ன ஜெயிச்சுட்ட அப்படின்னா நான் உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுறேன், அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் என் கையால தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக் நைட் விங் கிட்ட அவரை எதிர்த்து சண்டை போறதுக்காக அவர்கிட்ட ஒரு ஆயுதத்தை தூக்கி போடுறாரு. இதை எடுத்துக்கிட்டு என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்ல, நைட் விங் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு அவர் மூஞ்சில வழிஞ்சிட்டு இருந்த ரத்தத்தை தொடச்சிட்டு டெத் ஸ்ட்ரோக்கை எதிர்த்து நிக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேருக்கு சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்கை போட்டு பயங்கரமா தாக்க, பதிலுக்கு நைட் விங்கும் டெத் ஸ்ட்ரோக்கை போட்டு பயங்கரமா தாக்க, அப்படியே ரெண்டு பேருக்குமான சண்டை பயங்கரமா தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமான சண்டையில ஒரு கட்டத்துக்கு மேல நைட் விங் டெத் ஸ்ட்ரோக் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அப்படியே கீழே வந்து டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து நைட் விங் இப்போ என்கிட்ட தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீ அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து கேட்கிறாரு. அப்போ அங்க இருந்த ஹைனா நைட் விங்கோட ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சு வச்சுட்டு, இப்போ நீ ஏதாவது பண்ணனா உன்னோட ஸ்டூடெண்டோட தலையை பிச்சு தின்னுருவேன் அப்படின்னு அந்த ஹைனா சொல்லாதுக்கு டெத் ஸ்ட்ரோக் இல்ல ஹைனா அவனோட ஸ்டூடெண்ட் எதுவும் பண்ணாத, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ அவன் ஜெயிச்சிட்டான், செகண்ட் ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் சொல்ல, அதுக்கு நைட் விங் உனக்கு என்ன இப்ப நான் தோக்கணும் அவ்வளவுதானே, நான் தோத்துட்டேன் போதுமா, நீ என்னை கொல்லு நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனா நீ பிடிச்சு வச்சிருக்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸை என்னோட நண்பர்களையும் நீ விட்டுரு, நான் உன்கிட்ட சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு நைட் விங் தன்னோட ரெண்டு கையையும் தூக்கிட்டு டெத் ஸ்ட்ரோக் கிட்ட சரணடைஞ்சிடறாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக் அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு நைட் விங்கை குறிப்பாத்து உன்னோட தியாகத்தை நினைச்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இந்த வெப்பனை வச்சு நைட் விங்கை சூட் பண்றாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக் சூட் பண்ண அந்த வெப்பனோட புல்லட்டை சூப்பர்மேன் தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு பங்கமான என்ட்ரியை கொடுக்குறாரு. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.